ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி ஓகேவா. நான் போன வீடியோவில் ஃபேஸ் கேமோடு வந்திருந்தேன், இந்த வீடியோவில் வர முடியல, சில தவிர்க்க முடியாத காரணங்கள் ஓகேவா. நான் ஃபேஸ் கேமோடு வந்திருந்தேன்னா இன்ட்ரோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பேன். வித்தியாசமாக சொல்கிறத கொஞ்சம் லூஸ் மாதிரி பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் கேமில் நான் பண்ணியிருப்பேன் ஓகேவா, உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. பட்டு இந்த வாய்ஸ் ஓவரில் என்னால் அதெல்லாம் பண்ண முடியலையோன்னு ஃபீல் ஆனதுனால தான் நான் அப்படி வந்தேன் ஓகேவா. பட்டு இப்போது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் பண்ண முடியல. நான் என்னோடய பர்சனலுக்கு அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல ஓகேவா. சரி வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பட் இந்த கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லவ் த்ரூ த பிரிசமோட அனிமையோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம் கைஸ். நான் பிளாட்டை மேலாட்டம் சொல்லுவேன். இந்த கதை பார்த்திங்கன்னா இந்த ஏர்லி 90s நடக்குது. நம்மளோட கதாநாயகி பேர் லில்லி. அவங்களுக்கு இந்த வரைகிறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுக்காக வெளிநாட்டு போய் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ கம்பல் பண்ணி அவங்க அம்மாவும் ஓகே சொல்கிறாங்க, சரி நீ போய் படி. பட் ஒரு கண்டிஷன், இந்த 6 மந்த் நான் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ளேயே நீ அந்த அகாடமியோட டாப்பர் ஆகணும், அந்த அகாடமியோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஆகணும். நீ அப்படி ஆனால் தான் நான் அடுத்தடுத்து உன்னை வந்து கண்டினியூ பண்ண விடுவேன். நீ அந்த 6 மந்த்க்குள்ளே நீ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வரலன்னா நீ மறுபடியும் ஜப்பானுக்கே திரும்பி வந்துடணும். அதுக்கப்புறமேட்டு நீ வந்து லண்டன் போனலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 மந்தில் அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்தது, அதுதான் கைஸ் இந்த லவ் த்ரூ பிரிசமோட மிச்ச கதை. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் கைஸ், நான் ஏன் போல இந்த சீரியஸை பார்க்கணும் அப்படின்றதுக்கு சில காரணம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற அந்த காரணம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே கேரக்டர்ஸ் தாங்க. ஸோ எல்லா கேரக்டருமே இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி ரிட்டன் கூட சொல்லலாம் ஓகேவா. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து அந்த கடைசி 20வது எபிசோட் வரைக்குமே அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது கைஸ். இந்த பீக்கு, இந்த வந்து கிரேட்டஸ்ட் ஷோ, அந்த மாதிரி ஒரு டேர்மே நான் இந்த ஷோக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த ஷோக்கு வந்து கொடுக்குறது இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ எல்லா கேரக்டருமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எல்லா சீன்ஸ், ஸோ எல்லாமே டோட்டலி இட் வாஸ் பர்ஃபெக்ட் ஓகேவா. ஸோ ஐ எம் நாட் சே பீக் அந்த மாதிரி ஒரு வார்த்தைலாம் நான் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஓகேவா. ஸோ நான் வந்து சும்மா சொல்லிட்டு போயிடலாம் அப்படியே, சும்மா கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து கடைசி எபிசோட் வரைக்கும் பார்க்குற வரைக்கும் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதுதான் இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸே நான் சொல்லுவேன். கேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது நம்மளோட மெயின் கேரக்டர் ப்ரோட்டாகனிஸ்ட் அண்ட் நம்ம கதாநாயகி, ஸோ 2 பேருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த ஷோ வந்து நல்லாயிருக்கும். ஓகே தட்ஸ் ஃபைன் ஓகேவா. பட் இவனுங்க இந்த சைட் கேரக்டர்ஸ்க்கும் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பானுங்களே, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த ஹோல்சமாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது ஓகேவா, நீங்கள் மெயின் கேரக்டருக்கு பண்ணுறதுன்றது வேறு. பட் நீங்கள் சைட் கேரக்டர்ஸுக்கு அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் மெயின் கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணி அப்படி பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கும். பட் அந்த சைட் கேரக்டர்ஸ்க்கும் அவனுங்க அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்கானுங்க தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவ்வளோதான் ஓகேவா. சைட் கேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது நான் சில சைட் கேரக்டர்ஸ் பற்றி பேசணுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே ரொம்ப நல்லா இருந்தது கேஸ் பார்க்குறதுக்கு. இட் வாஸ் ஹோல்சம் கூட நான் சொல்லுவேன் ஓகேவா. ஸோ அந்த பீட்டரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்க்குறதுக்கு நான் வந்து பேசுவேன். பட் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும், அதனால் வேணாம். ஸோ இட் வாஸ் பர்ஃபெக்ட் அண்ட் வந்து ஹோல்சம்னு மட்டும் சொல்லிக்கிறேன் ஓகே. எல்லா கேரக்டர், அதாவது இந்த ஷோவில் இருக்க எல்லா கேரக்டரையும் தாண்டி எனக்கு ஒரே ஒரு கேரக்டரோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ வந்து கேத்தரின்னு ஒரு கேரக்டர் கைஸ் ஓகேவா. ஸோ அது வந்து நான் சொல்கிறதோட நீங்களே போய்ட்டு பாருங்களேன். ஸோ அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ டேய் இதாண்டா கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த கேரக்டர் சொல்லுவேன். ஸோ நான் வந்து மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் தாண்டி நான் இப்போ இந்த கேரக்டர் சொல்கிறேன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுப்பா. ஸோ இட் வாஸ் ஹோல்சம், இட் வாஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து அதுக்கு என்ன வேணால் போட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ இதாண்டா கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இட் வாஸ் பர்ஃபெக்ட் ஓகே. அதை மட்டும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ சும்மா கேரக்டர் டெவலப்மெண்ட் அதே சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இந்த ஷோ வந்து ஒரு ஆக்ஷன் ஷோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ கிடையாது ஓகேவா. இது வந்து ஒரு நார்மல் சைஸ் ஆஃப் லைஃப் வித்
ராம்காம் அண்ட் வந்து நிறைய ட்ராமா கலந்த ஒரு ராம்காம் ஸ்டோரி தான் இது, ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் இந்த கதையே போகும், ஓகேவா. ஸோ அப்போது அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தானே இதில் மெயினே. ஸோ அதனால தான் நான் அது வந்து நல்லா இருக்குது, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருந்ததுனால தான் இந்த கதையே நல்லா இருக்குது அண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, ஓகேவா. ஸோ நான் வந்து சும்மா அந்த வளன்னு அந்த கேரக்டர்னு நான் வந்து சொல்ல வேணான்னு பார்க்குறேன், பட்டு எல்லாமே நல்லா இருக்குது கைஸ், ஓகேவா. ஸோ அதை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், இட் வாஸ் பர்ஃபெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சது கைஸ், ஓகேவா. ஸோ வந்து நீ வந்து பிறக்கும் போதே டேலண்ட்டோட பிறக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நானுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பெட்டராக ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு சீனு இருக்கும், பட்டு நீங்கள் வந்து அந்த கதையோடு பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ், ஓகேவா. அண்ட் அடுத்தது வந்து அப்பனா யாருன்னு கேட்டதுக்கு, ஸோ சுற்றி இருக்கவங்கள வந்து அவங்களோட சிரிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவன்றது, அந்த மாதிரிலாம் டைலாக்ஸ் வந்து நம்ம அந்த கதையோடு பார்க்கும்போதுல, ஸோ அது நம்ம மனசுலேயே அப்படியே பதிஞ்சிருது, ஓகேவா. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதில் இருக்க டைலாக்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, இட் வாஸ் பர்ஃபெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து இந்த வரைகிறத பற்றி தான், ஓகேவா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நானும் சின்ன வயசில் வந்து நிறைய வரைவேன் அண்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ராயிங் கிளாஸ் கூட போகலாமான்றது கட்டத்துக்கு கூட நான் போயிட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன தெரியல கைஸ், அதெல்லாம் அப்படியே முடிஞ்சிச்சு. நான் வந்து இந்த வந்து ட்ராயிங் நோட்லாம் வச்சுருக்கேன் இன்னும், அப்போ வரைஞ்சது அதை வந்து கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன், ஓகேவா. ஸோ எனக்கு இந்த சீரீஸை அப்படி பார்க்கும்போது எனக்கு ஓகேடா ஃபைன்ரா, மறுபடியும் நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம்டா. பட் வந்து எனக்குள்ளே ஒருத்தவன்டே இவனுக்கு எருமகடா வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் என்னடா அப்படிலாம் தோணினாலுமே, பட் இந்த ஷோ வந்து என்னை மறுபடியும் வந்து என்னை வந்து வரைய வச்சுது, ஓகேவா. ஸோ இதை வந்து நிறைய பேருக்கும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு ட்ராயிங்கே தெரிலனா கூட இந்த ஷோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு வரைவீங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷோ. இதை வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்றது தான் என்னோட கருத்து, ஓகேவா. ஸோ அந்த ஒரு ட்ராயிங் அந்த ஒரு ப்ளாட்டுக்காகவே இதை நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இன்டர்நெட்டில் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் ராம்காம் ஐ எவர் சீன் மை லைஃப் அப்படிலாம் சொல்லி நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுனால தான் நான் இந்த ஷோவை பார்த்தேன். என்னடா ஓவராக இருக்கிறா, என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படி தான் நான் வந்து இந்த ஷோவை போய் பார்த்தேன். அண்ட் இப்போது நான் சொல்லுவேன் இட் இஸ் த பெஸ்ட் ராம்காம் ஐ எவர் சீன் இன் மை லைஃப்ன்றது இப்போ நான் சொல்லுவேன், ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஷோ வந்து உங்களை மாற்றும்ன்றது தான் நானும் நம்புகிறேன். அதனால் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த ஷோவில் இருக்க அந்த ராம்காம் பற்றி நான் வந்து நிறைய பேசியிருக்க மாட்டேன். அந்த ஒரு ராம்காம் கலந்து அந்த ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி வித் அந்த ஒரு ட்ராமாலாம் கலந்து ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இட் வாஸ் பர்ஃபெக்ட், ஓகே. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவே வந்து உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஷோவை. ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் அண்ட் தேங்க் மீ லேட்டர், அதை மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறது. ஜஸ்ட் போய் பாருங்கள், வெறும் 20 எபிசோடு தான், ஓகேவா. ஸோ வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவை உங்களுக்கு இந்த ஷோ காட்டும், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச், அவ்வளோதான். கடைசியாக நான் ஒன்று சொல்லிட்டு மட்டும் கிளம்பிடுறேன். நான் இதை வந்து ஒரு புக்கில் படித்தேன், நான் அதையே வந்து வேறு விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ வந்து ஒரு நல்ல ஷோ பார்க்குறது அது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ், ஓகேவா. பட் அந்த ஷோவையே நீங்கள் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் புக்கில் பார்த்தேன். ஸோ நல்ல ஷோ பார்க்குறது பெருசு இல்லை, அதை 4 பேருக்கு சொல்லி அவங்களும் பார்க்குறது தான் பெருசுன்றது தான் இப்போ நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு சேனலே, ஓகேவா. நான் பார்க்குற ஷோலாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஷோவை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். போயிட்டு go and check it out guys, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ just go and watch and thank me later.